வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்று பெயரை வைத்து வந்தவர்கள் உங்களுடைய நம்பிக்கையவே உடைத்து போட்டிருப்பார்கள். அந்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கூட மாற்றியிருக்கும். ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவும் நடக்கவில்லை. மீனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில சந்திப்புகள் நமக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் என்று தான் நம்ம ஆரம்பத்தில் நினைப்போம். ஆனா அந்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கிறதோ அதே அளவுக்கு தீமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இரட்டிப்பு மடங்கு அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிக்கும். சில சந்திப்புகள் நமக்கு பாடத்தை தேடி கொடுக்கும். நண்பர் என்று நம்பிய ஒருவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஒரு பாடத்தையும் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவரிடம் பகிர்ந்த விஷயங்கள், அவருக்காக செய்த உதவிகள், அவரை நம்பி எடுத்த முடிவுகள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வேதனைகளை நிச்சயமாகவே அள்ளி கொடுக்கலாம். அந்த சம்பவங்கள் உங்களுடைய மனதளவில் பாதித்தாலும் அதே சம்பவங்கள் உங்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு சில உறவுகள் விலகுவது கூட வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வழியாகவே அமையும் என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சில உறவுகள் நம்மை விட்டு போகிறார்களே, அது சண்டை சச்சரவாலேயோ அல்லது தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களாலேயோ உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகலாம். அவர்களை நினைத்து நீங்கள் மனதிற்குள் போட்டு வருந்தக்கூடாது. போகிற உறவுகள் போகட்டும், இனிமேல் வரக்கூடிய உறவுகளை மட்டும் வாழ்க்கைக்குள்ள நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினையுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாரையும் சந்தேகப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்பிக்கையை கொடுப்பதற்கு முன் அந்த நபரின் உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். அவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார், அவர் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிரந்தரமா இருப்பாரா இல்லையா என எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுட்டு எல்லா விதமான முடிவுகளையும் நீங்க சரியா எடுக்கிறது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய கருணையை சில பலவீனமாக கூட நினைத்திருக்கலாம். நினைத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். யார் தவறு செய்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மன்னிக்கக்கூடிய ஆகச்சிறந்த குணம் இந்த மீனம் ராசிக்காரங்களுடைய உடையது. இது உங்களுடைய ஒரு பொன்னான ஒரு குணம். ஆனால் உங்களுடைய இந்த மகா கருணையை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் பயம் அல்லது பலவீனம் என்று தவறாக எடை போட்டு விட்டார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு நபரிடம் எப்படி இருக்கணும் என்ன என்பதை நீங்கள் இனிமேலாவது கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இவரை என்ன சொன்னாலும் மன்னித்து விடுவார், இவர் எப்படி நடத்தினாலும் மீண்டும் நம்மிடம் தேடி வருவார் என்று மலிவான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக லக்னநாதன் குரு பலவீனமடையும் பொழுது உங்களின் நற்பண்புகளை உங்களுக்கு எதிரியாக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களின் எல்லையற்ற கருணையினால் நீங்கள் பலமுறை ஏமாந்தும் மீண்டும் அவர்களிடம் கருணை காட்டியது தான் அவர்கள் உங்களை இன்னும் மதிக்காமல் இருப்பதற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். இப்பொழுது இந்த நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களின் இந்த மென்மையான அணுகுமுறை தான் அவங்களின் அத்துமீறலுக்கு ஒரு துணிச்சலை தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இப்பொழுது கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான ஒரு காலங்கள் இப்பொழுது பிறக்கப் போகுது. அந்த காலத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் நிச்சயமாகவே உருவெடுப்பீர்கள். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதில் புதிய புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். உங்களின் புதிய திட்டங்கள் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மீனம் ராசிக்காரர்கள் இப்போதும் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒருவேளை இப்படியே இருந்தால் என்னுடைய எதிர்காலம் இதை நோக்கி போகும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ விதமான எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வைத்தீர்கள். ஆனால் இன்னும் சில நாட்களில் உங்களுடைய மனதில் உதிக்க போகக்கூடிய புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய முதலீட்டு யோசனை அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதாரணமாகவே இனிமேல் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும்.
இவை உங்களுடைய எதிர்கால மாபெரும் வெற்றிக்கு மிக வலுவான ஒரு அஸ்திவாரமாக அமையப் போகுது. சொந்தமாக வீடு கட்டுவதற்கான திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நீண்ட கால சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் எந்த விதமான தடைகளும் இன்றி பிற்காலத்தில் மிக பிரம்மாண்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த அஸ்திவாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார அந்தஸ்தை தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனித்து பார்க்க ஆரம்பிக்குங்கள். இதுவரை பல காரணங்களால் நீங்கள் சில விஷயங்களை தள்ளி வைத்திருக்கலாம். சரியான நேரங்கள் வரவில்லை என்று நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிந்தனைகள் செயலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்குள்ள உருவாக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசியான உங்களுக்கு கற்பனை திறன் மற்றும் புதிய சிந்தனைகள் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். ஆனால் திட்டமிடல், பொறுமை, தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் கொஞ்சம் மனதிற்குள் வைத்துக் கொண்டு செயல்பட்டால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கடந்த கால அனுபவங்களை பாடமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு புதிய பாதையில் தைரியமாக நடக்க வேண்டிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது பிறக்கும். எனவே இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முடிவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே உருவெடுப்பீர்கள். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதில் புதிய புதிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். உங்களின் புதிய திட்டங்கள் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மீனம் ராசிக்காரர்கள் இப்போதும் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒருவேளை இப்படியே இருந்தால் என்னுடைய எதிர்காலம் இதை நோக்கி போகும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ விதமான எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வைத்தீர்கள். ஆனால் இன்னும் சில நாட்களில் உங்களுடைய மனதில் உதிக்கப் போகக்கூடிய புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய முதலீட்டு யோசனை அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதாரணமாகவே இனிமேல் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இவை உங்களுடைய எதிர்கால மாபெரும் வெற்றிக்கு மிக வலுவான ஒரு அஸ்திவாரமாக அமையப் போகுது. சொந்தமாக வீடு கட்டுவதற்கான திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நீண்ட கால சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் எந்த விதமான தடைகளும் இன்றி பிற்காலத்தில் மிக பிரம்மாண்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த அஸ்திவாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார அந்தஸ்தை தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனித்து பார்க்க ஆரம்பிக்குங்கள். இதுவரை பல காரணங்களால் நீங்கள் சில விஷயங்களை தள்ளி வைத்திருக்கலாம். சரியான நேரங்கள் வரவில்லை என்று நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிந்தனைகள் செயலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்குள்ள உருவாக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசியான உங்களுக்கு கற்பனை திறன் மற்றும் புதிய சிந்தனைகள் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். ஆனால் திட்டமிடல், பொறுமை, தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை மிகவும்